சரிப்பா ஃபைல் பண்ணா இல்லை கோவத்தில் நானே முக்கியங்கிறேன் ஃபைல் பண்ணா நானே இவ்வளோ வெயிட்டை முக்கியங்கிறேன் அதில் தள்ளி போயிடுங்க நீங்கள் மீன் கொடுத்தவங்க கூட தள்ளி போனால் போதும் மீன் மட்டும் தள்ளி போகணும் அவசியம் கிடையாது இவங்க ஆல்ரெடி யூனிஃபார்ம் தான் வந்திருக்காங்க எத்தனை டிசைன்ல போடுறேண்ணா எல்லாருக்கும் பண்ணணும்னு பண்றியா எல்லா பக்கமும் ஒரு திருப்பு இன்னும் தெரியுமா ஓ வணக்கம் சொல்லுங்க என்ன வேணும் அது நேரடியாக கேட்க வந்தேன் அது அப்புறமா வருவான்னு கேட்டேன் அர்த்தம் உடல் இல்லை யாராவது மூஞ்ச காட்ட போறாங்களா அது இல்ல 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 ஏன்னா நான் மீன் வெட்டுறேன் அப்புறமா எனக்கு உடல் கொடுப்பேன் நம்பிக்கை இருக்கு பாரு அதனால நம்பிக்கை வச்சுக்காத அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு அதான் உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக கேட்குறேன் தட்டுறான் எதிரில் நிற்கிறவங்க நல்லது வந்து கவனிச்சிக்க வேண்டாம் கெட்டது வந்து கவனிச்சிக்க வேண்டியதான் எதிரில் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு வர்றவங்க ஏன் சொல்ல எது வேணாலும் நடக்கலாம் வேலை இல்லையா ப்ரோ போனோம் ப்ரோ என்ன ஊருக்கு இந்த வீடியோ கூட அதுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க இவங்க அனுப்ப மாட்டாங்க அதுவாகவே போயிடும் இல்லை உள்ள ரொம்ப கூட கிடையாது கவர் எடுத்துக்கா கவர் வேணா கவர் வேணுமா கவர் எடுத்துக்கிட்டு வாங்க வாங்க நேச்சா ஒன்றும் ஒன்றுமே வரல மச்சா லைட்டாக பிடிக்கும் லைட்டாக பிடிச்சதுதான் ஓ நாளைக்கு வா தலைகளாக கேரத்தில் தான் கிடைக்கும் கேரத்தில் தான் நிறுத்தி ஹலோ ஆ ஒரே கலர் தான் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் போயிட்டு வந்துருங்க 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் 3/4 மணி நேரம் வேஸ்ட் தானே கவலைக்கு பட்டினம் பார்க்க போகிறாரு பட் பக்கத்தில் தான் பேசுனாங்க 2 வண்டி 2 சார்ஜ் ஆகுது இந்த வண்டிக்கு என்ன எவ்வளோ அவங்களாம் போட முடியாது நம்மள தான் வந்துடணும் ஜிலேபி எல்லாரும் உட்காந்தெல்லாம் மீன் வராதிங்க
எல்லாம் நம்ம கஸ்டமர், ஒருத்தவங்க கூட வெளியாள் கிடையாது. எல்லாம் ஆமா மீன் வெட்ட வந்த அத்தனை பேரும் கஸ்டமர் தான். அதனால மனுஷன் வந்து மணி 10:50 ஒரு கோட்டருக்கு ஒரு கட்டிங் கேட்டா 70 ரூபா கொடுங்கண்ணா. சாரி வெயிட் பண்ணுங்க, 70 ரூபா கொடுங்கண்ணா. ஏன் பண்ண 70 ரூபா கொடுக்கல, உன்னை போடா போடுறது தூங்கி வயது வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சா எனக்கு 100 ரூபா கிடையாது எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு போக போக முன்னாடி 10 ஆயிடுச்சு. 70 ரூபாய் என்னாச்சு, 100 ரூபாய் ஆகி போச்சா கட்டிங்க்கு. போனா டைம் ஆகி போச்சு, போயிட்டு வந்துல கட்டிங் தரமாட்டாங்க. என்கிட்ட 30 ரூபா இருக்குது, இன்னும் 7 ரூபா கொடுங்கண்ணா. திருப்பதி இப்படி சொல்லிட்டு மாதிரி எதுவும் போயிட்டேன். ஏடி 30 ரூபா இருக்குது, இன்னும் ஒரு 7 ரூபா கொடுத்தியா. கட்சியில எங்க மச்சான் கமல் ஊத்துக்கிறான், தெளிப்பா இருப்பேன் கமல் ஊத்துக்கிறான். இப்போ என்ன பண்ணணும், உடம்பு தாங்காது. அவன் இப்போ அவனுக்கு ட்ரிப்ஸி ஏற்றணும். அவன் எப்படி தான் இருந்தாலும் நமக்கு தம்பி முறையாகுது. ஆனால் நம்ம எதுக்கு வந்தோன்ற தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால் போய் எதுக்கு வந்தோம், நீ என்ன பண்ணுறன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம படத்துல 10 பேர் பார்ப்பாங்க. நம்ம வீட்டில் பக்கத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மனைவி குழந்தைங்க குட்டிலாம் வச்சுக்கலாம். நீ எல்லாத்தையும் ஊரில் விட்டு வந்துருக்கீங்க, உனக்கு யார் பார்ப்பாங்க. ஃபிக்ஸ் வந்துருக்கு, இடையில ஃபிக்ஸ் வந்துருக்கு. அவனுக்கு ஃபிக்ஸ் வந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு யாருமே இல்லை, ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன். தண்ணி வீடு அவனுக்கு 1.5 லட்ச ரூபா லீஸ் வச்சுருக்கிறான். அவனுக்காக எடுத்து வைக்கல. எங்கள் அப்பா தனியாக தருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அவனோட இருந்தாங்க. அப்பா இருந்தவொடனே இப்போ அவன் வண்டி தான் இருக்கிறான். அதனால் ஈழ்த்து மூட்டி மொத்தம் 1.5 லட்சம் வாங்கி பாயிண்டில் போட்டீங்க. அது மாவுது மாதத்துக்கு 1.5 லட்சம் வட்டினா ஒரு 4,000 ரூபாய் வட்டி வாடகை மட்டும். கரண்ட் பில் எல்லாம் இது இல்லாமல் தண்ணி காசுலாம் இல்லாமல் 3 லட்சம் வட்டி சொல்கிறேன். சிம்பிளாக 4,500 ரூபா வட்டி வீட்டு வாடகை. அவன் கணக்கு பார்த்து எங்கேயோ ஓடி வந்து போயிடுதியா. சிம்பிளாக தான். ஆனால் 10 மணிலாம் நான் வீட்டுக்கு போட்டு அவனும் என் கூட வீட்டுக்கு வந்துடுவான். வாரத்துக்கு 4,000 ரூபாய் போயிடும் வீட்டுக்கு. 4,000 ரூபாய். அவனோட செலவு ஒரு நாளைக்கு 300 ரூபாய். இல்லையா 3 போட்டுட்டுமா? சரி மச்சான், நான் போயிடுறேன். செடை கட்சினா போயிடுறேன், இல்லைன்னா கடங்காலம் போயிடுறேன். சரி ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கா? ஃபுல்லா எடுக்கிறது அவிக்கிறேன். நான் வீட்டில் குழம்பு வைக்கிறேன். அந்த பழங்க எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு புட்டு வச்சா. இன்னொரு பழங்க இருக்குல்ல, அது முள்ளு இல்லாமல் இருக்கு பாரு. இது முள்ளோட இருக்கும். இது இன்னும் சாப்பிட்டா இருக்கு புட்டு வச்சா.